மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை தமிழகத்தில் இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை 2.53%, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3% வாக்குகள் அந்த கட்சிக்கு இருக்கிறது. இதே போல் இடதுசாரி கட்சிகளுக்கும் அதே போல் சிபிஐ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் அதே அளவு தான் வாக்கு சதவீதம் இருக்கிறது. இந்த வாக்கு சதவீத அடிப்படையில் பார்க்கும் பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கான அந்த தொகுதி எண்ணிக்கையானது கடந்த காலத்தை பார்த்து முன்னால் இந்த 2001, 2006, 2011 2001 6 தொகுதிகள் 6 சட்டமன்ற தொகுதி உறுப்பினர்கள் இருந்திருக்கிறார்கள். 2006 அதே போல் 9, 2011 அதன் முன்னர் 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இப்போது 6 என்பது அடுத்தது ஒரு 10 தொகுதி என்ற ஒரு இலக்கு வைப்பீர்களா அல்லது அதை விட கூடுதலான தொகுதிகளை கேட்பதற்கான திட்டம் இருக்குதா சார் அந்த மாநில குழுவோட தீர்மானத்தின்படி? இல்ல, தொகுதிகளுடைய எண்ணிக்கை சம்பந்தமா நாங்க எந்த விதமான முடிவு எடுக்கல. கூடுதலான தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்பதை நாங்கள் பேசியிருக்கிறோமே தவிர எத்தனை தொகுதிகள் கேட்பது அல்லது எத்தனை தொகுதிகளில் இருந்தால் போட்டியிடுவது என்கிற முறையிலான அந்த அது இப்ப ரொம்ப அட்வான்ஸா பேசுற மாதிரி இருக்கும். இன்னும் தேர்தலுக்கு 10 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் இவ்வளவு அட்வான்ஸா அதை பத்தி பேசுறது என்பது ரொம்ப ஏர்லியரா பேசுற மாதிரி தான் இருக்கும். அதனால அதை பத்தி நாங்க பேசல. ரெண்டாவது, இப்ப வாக்கு சதவீதத்தை பத்தி நீங்க பேசுனீங்க. மாநிலம் முழுவதும் அனைத்து இடங்களிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட்டு அதுல எவ்வளவு சதவீதம் அப்படின்ற முறையில பேசினா அது பொருத்தமா இருக்கும். 6 தொகுதியில ஏற்றுக்கொள்ள முடியாது. 6 தொகுதியில 2.5 ஏற்றுக்கொள்ள முடியாது. போட்டியிடுகிற இல்ல போன முறையே 2021 6 என்பதை நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் கடைசி வரைக்கும் கூடுதலான தொகுதிக்கான ஒரு முயற்சி என்பது நடைபெற்றது எல்லோருக்குமே தெரியும். அதே நேரத்தில் கூட்டணியுடைய நலன் கருதியும் எங்களுடைய அரசியல் தீர்மானத்தின் அடிப்படையிலேயும் அந்த தொகுதிக்கு நாங்கள் ஒத்திட்டு ஏற்றுக்கொண்டு நாங்க ஒத்துழைத்தோம், தொகுதி உடன்பாடு செய்து கொண்டோம். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால இப்ப அதே நிலைமையில தான் இருக்கணும் அப்படின்னு அவங்களும் எதிர்பார்க்க முடியாது. நாங்களும் அப்படி ஒரு முடிவுக்கு ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை. ஓகே, இப்போ ஒரு நடைப்பயணத்தை நீங்க தொடங்குவதா தமிழகம் முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக ஒரு நடைப்பயணம், கிளர்ச்சி பயணம் என்று தொடங்குவதாக அறிவித்திருக்கிறீர்கள். இந்த நடைப்பயணத்தில் மாநில அரசு நிறைவேற்ற தவறிய அந்த மக்கள் எதிர்பார்க்கும் திட்டங்களை நீங்க எதை முன்னிறுத்துங்க சார்? இல்ல, நாளைக்கு ஜூன் மாதம் 11ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை தமிழ்நாடு முழுவதும் ஒரு 1000க்கும் மேற்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமையிலான குழுக்கள் கிராமங்களிலும் நகர்ப்புறங்களிலும் நடைபயணமாகவும் இருசக்கர வாகன பிரச்சாரத்தின் மூலமாகவும் இந்த மக்கள் சந்திப்பு பிரச்சார இயக்கத்தை நடத்துவது என்று நாங்கள் தீர்மானித்து அதற்கான முழுமையான தயாரிப்பு என்பது நடைபெற்றிருக்கிறது. நாளை காலை அனைத்து மாவட்டங்களிலும் அந்த பிரச்சார பயணம் என்பது துவங்கும். நாளை முதல் இதுல மத்திய அரசாங்கத்தினுடைய பல்வேறு பொருளாதார கொள்கைகள், வகுப்புவாத கொள்கைகள், வெறுப்பு அரசியல், அரசியல் சாசனத்தின் விரோதமான அணுகுமுறை, வேலையின்மையினுடைய கொடுமை, விலைவாசி உயர்வு போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அந்த பிரச்சார இயக்கம் என்பது நடைபெறுகிறது. மாநில அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 2021 தேர்தலின் போது அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளில் பலவற்றை நிறைவேற்றி இருக்கிறார்கள். இன்னும் சிலவற்றை நிறைவேற்ற வேண்டியிருக்கு. சொல்லாத சிலவற்றையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். சொன்னதையும் செஞ்சிருக்காங்க, சொல்லாதையும் செஞ்சிருக்காங்க. சொன்னதுல சிலது நிறைவேற்றப்படாமல் இருக்கு. இன்னும் 10 மாத காலங்கள் ஆட்சி என்பதற்கு. ஆகவே மிச்சம் இருக்கிற வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற வேண்டும். ஏனென்று சொன்னால் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்ட பகுதியினர் அரசுக்கு ஆதரவாகவும் வாக்குறுதி நிறைவேற்றப்படாத பகுதியினர் அரசுக்கு எதிரான ஒரு மனநிலையும் இருக்கிறார்கள். அது நிச்சயமாக தேர்தலில் எதிரொலிக்கும். அது ஒட்டுமொத்த இந்த கூட்டுறவுடைய நலன் சார்ந்துதான் இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். ஆகவே தேர்தல் நேரத்தில் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதை வற்புறுத்துவோம். அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய போலீஸ் கொள்கை என்பது மக்களுடைய சட்டப்படியான உரிமைகளுக்கு எதிரானதாக இருக்கிறது. ஏற்கனவே பல அடிப்படை ஜனநாயக உரிமைகளை சட்டம் மக்களுக்கு வழங்கியிருக்கிறது. அந்த ஜனநாயக உரிமைகளை மறுப்பதற்கு காவல்துறைக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. இரண்டாவது, தமிழ்நாட்டில் காவல்துறை சட்டவிரோதமான முறையில் விசாரணை கைதிகளை அடித்து உதைத்து சித்திரவதை செய்வது, கைகால் முறிப்பது, அதே மாதிரி என்கவுண்டர்கள், போலி மோதல் கொலைகள், இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. பல வழக்குகள் பல்லாண்டு காலமாக விசாரணைக்க வராமல் இருக்கு. குறிப்பாக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் தொடரப்பட்ட பல வழக்குகள் நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கு. அதே மாதிரி பஞ்சமி நிலம்
உச்சநீதிமன்ற தீர்ப்பு, உயர்நீதிமன்ற தீர்ப்பு, இங்கே தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய பல்வேறு வருவாய்த்துறை நிலையாணைகள் எல்லாம் இருந்தபோது கூட தமிழ்நாட்டில் பஞ்சம் நிலம் என்பது மீட்கப்படவில்லை. குடிமனை பட்டா கோரி ஏராளமான மக்கள், பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் நீண்ட காலமாக காத்திருக்கிறார்கள். இதுபோன்ற மக்களுடைய அடிப்படை வாழ்வுரிமை, நில உரிமை, ஜனநாயக உரிமை உள்ளிட்ட பிரச்சனைகள் உட்பட வற்புறுத்தித்தான் இந்த பிரச்சார இயக்கம் என்பது நடைபெறுகிறது.